Welcome back to MI Hobby Blog. Ini நான் இது மல்வானே வந்திருக்கிறோம். யாரோடா MI Hobby Blog ஓட இது இதோட இனி மல்வானே தான் இன்றைக்கு vlog நடக்குது. Guys, இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் கேமராமேன் தான். என்னோட ஐமன் தான் என்னை கைட் பண்ண போறாரு. என்ன பிளான் இன்னைக்கு? இன்ஷால்லா நான் இன்றைக்கு தொடங்கினோம் 10 மணி மட்டும் டீ ஒன்று குடிச்சு சுப்ரியா மங்களகரமாக ஆரம்பிச்சுக்கிறோம். இன்றைக்கு ஒன்றாவது டீ வைபோடே மல்வானை ஸ்டார்ட் முஸ்லீம் ஏரியாவில் ரக்ஷபானை என்ற பகுதியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரக்ஷபானை என்ற பகுதியில் ஒன்றாவது வந்தால் எங்களுக்கு கிளனி ஆறு இது பார்க்குறதுக்கு இது முன்னு தான் கிளனி ஆறு இது. கிளனி ஆற்றுல ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷலான இடம் உண்டு, பயங்கரமான இடம் உண்டு. அந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு அது ஹிஸ்டாரிக்கல் ஒரு பிளேஸாகவும் இருக்குது. அதுக்கு பிறகு நான் கால் ஃபோர்ட் பிடித்த மாதிரி மல்வானையும் ஒரு ஃபோர்ட் இது தெரிஞ்சு கொண்டீங்கள தானே கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. அந்த ஏரியாவில் இது ரமுட்டான தோட்டம், அதே மாதிரி ரமுட்டா தோட்டத்தை பார்த்துட்டு ஒரு குளிக்கிற பொட்டை இது அரச காலத்துல அதையும் பார்த்துட்டு மல்வானில் இருக்கிற பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகளை வந்து பார்த்துட்டு நாங்கள் அதோடைய மல்வானில் மார்க்கெட் ஃபேப்ரிக்கு ஃபேமஸ் ஆகிக்குது பொடவைக்கு, அதையும் பார்த்துட்டு மல்வானை சுற்றி ஃபுல்லாக காட்டிட்டு நாங்கள் ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்கீங்க. எல்லாத்தையும் மல்வானில் என்னைக்குன்னு காட்டுவோம். ஸ்ரீலங்கா முழுக்க போகிற பயணத்தில் நானும் MI Hobby Blog செட் ஆகிரும். வேற மாதிரி தான் சூப்பரி. இன்னொன்று சொல்லி இது மல்வானைக்கு வந்தா ஆத்துக்கு முன்னே இந்த கடையில டீ ஒன்று குடிச்சிட்டு போ மரகவானம் சூப்பரி கடை உண்டு. நீங்களும் வந்தா கட்டாயம் ட்ரை பண்ணு. கட்டாயம் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் போவேண்ணா. ஃபர்ஸ்ட் எங்க போறேன்? ஆத்துக்கிட்டே போவோம். ஆத்துக்கிட்ட பேசி செட்டாவும் ஆத்துக்கிட்ட போத்தே முன்னுதான் ஆகிக்கிறேன். அதே காரு ஹாய் காய்ஸ், நாங்க லக்ஷபான கல்லு பின்னி காலிக்கு ஐக்கிட்டு வந்து கலையுது. ஐமன் கொஞ்சம் செல்ல இதை பத்தி இந்த கல்லை பத்தி இதுதான் மல்வானையில முஸ்லிம் ஏரியா. அப்ப மல்வானையில ரக்ஷபான பள்ளி இருக்குது, அதோடைய முன்னுக்கு ஆறுக்குது. சீதாவத மாயாதுனியோட அரசர் இருந்தாரு. அந்த காலத்துலதான் இந்த மல்வானைக்கு வந்து முஸ்லிம் மக்கள் வாராங்க. அப்துல் ரஹ்மான் சித்தில முதியான் சேன் ஒரு ஆள் போர்ல வெத்திர சுட்டி மல்வானை என்ற ஊரை அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதோட அவங்கட புள்ளைகள் அப்படிதான் இங்க வந்து மல்வானையில ரக்ஷபானையில செட்டில் ஆகிக்கிறாங்க. ஊருக்கு ரக்ஷபானை என்று பேர் வந்துச்சு எப்படி என்றா பின்ன கல்லணை தானே கல்லுக்கு சொல்லுவாங்க ராக்ஷபானை அப்படின்னா ஒரு பேய் ஒண்டிக்கிற விளக்குமாறு என்று தான் இது சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆத்துல பார்த்தோம்டா இது கிளம்பி தானே, இந்த கிளனி ஆத்துல பயங்கரமான இடம் தான் இந்த ஏரியா. இந்த ஏரியால ஒரு பங்கொண்டி இது பெண்ட் ஒன்று மாதிரி, அந்த பெண்ட்ல மாட்டி பட்டுச்சாங்கடா தெரியாத நீச்சல் தெரியாத அப்படின்னு மவுசு தான் க்ளோஸ் தான் அப்படின்னு நான் பார்த்தோம். கல்வண்டி தானே கல்லுகிட்ட இந்த ஏரியால சுழி வண்டிக்குது. சுழி வந்து மாட்டி பத்தி வந்தா அப்படி உள்ள இழுத்து போயிடும். மாவியோரும் வந்து சரியா ரக்ஷபான மாமியா டைப்பா சரியா மாமி என்ன சொல்லுவாங்க. அப்ப ஒரு கதை ஒண்டிக்குது, இன்னொரு புதையல் ஒண்டிக்குது அரச காலத்துல. அந்த புதையல் எடுக்காம தான் இது சொல்லி வந்திக்குது. பில்லி எல்லாம் கொண்டு போனோம். அதுக்கு இதாக ரெண்டு நினைக்க மாதிரி இப்ப 1980 இருந்து இப்ப வர காட்டும் 50-60 பேர் இனே ஆத்துல தாண்டி இதுல மவுத்துட்டாங்க. பெய்தென்னும் சொல்லும் சிலாக தெரியாம பெய்தும் மௌத்தா பெய்திட்டா செத்திக்கிறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது முந்தி காலத்துல வந்து இந்த ஆத்துல கல்லுக்கு தானே கல்லுக்குள்ளுக்கால ஒரு லேன் ஒன்று பெய்தி ஒரு குஹா வேணும் மாதிரி. அந்த குஹாவால உள்ளுக்கு பெய்தா ரக்ஷபான பள்ளிக்குது. பள்ளிக்கு பின்னிக்குது மையவாடி பின்னுக்கால வரையிலுமான ஒரு பதியுது. அப்ப மியூசியத்துக்கு போய்தா கொழும்புல சில இடத்துல எடுத்து ரக்ஷபான எடுத்து பழைய சாமான்கள் கிடைக்குது. அப்ப ரக்ஷபானை பொறுத்த வரையில இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஏரியா. அப்படி பார்த்தோம்னா நேரே அந்த சைட்ல விளங்குது மல்வான ஃபோர்ட். ஜெர்னிமோது அசவேது வந்து ஒரு கவர்னர் இருந்தாரு. அந்த கவர்னர் தான் மல்வானை ஆண்டிக்கிறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது அங்க அவர்கிட்ட ஃபோர்ட் இருந்துக்குது. ரக்ஷபான் பள்ளிக்கிற இடத்துல தான் அவர்கிட்ட மாளிகை இருந்துச்சு. இந்த ஏரியாவை அவர் தான் ஆண்டிக்கிறாரு. ரக்ஷபானோட சம்பவம் அதுதான் சுருக்கமா சொல்ல போய்தான். இனி மல்வானை வந்தா கட்டாயம் ரக்ஷபான ஆத்துக்கு வாங்க, பார்த்து குளிக்கிறேன் அந்த சைடு கழனியாரு. இப்ப கிட்ட கடைசி நினைவு காலி இந்த ஒரு பொடியன் இங்க குளிக்க வந்து அவர்கிட்ட தம்பி எல்லாம் அவரு தம்பி காப்பாத்து போயிட்டு அவர் தான் மவுத்துட்டாரு. நினைமா இப்ப 2 years பேக் மாதிரி தான் நினைக்க மாதிரி நடந்துச்சு. கிட்டத்துல ஒருத்தர் மவுத்தாரு. அவங்கள பாஞ்சு அவர் என்ன சரி ஒரு இதுல அப்செட்ல மவுத்தா இங்கதான் நடந்து வந்துட்டாரு. அப்படி ரக்ஷபானை வாங்க கட்டாயம். ரக்ஷபானை வந்து கவனம் ஆத்துல குளிக்கிற ஆக்கள் ஈக்கிற டைம்ல ஷேப்ல அங்கிருந்தா குளிக்கலும் முதல்ல இப்ப நாணயமா 2-3 முதல்ல பெய்து நான் கண்டன் யூடியூப்ல டிக்டாக்ல வீடியோ வந்து இருந்துச்சு. சுட்டி
ரக்ஷபானை வாங்க மல்வானை வந்து ரக்ஷபானை வந்து ஆத்துல குடிங்க யாதோட ரக்ஷபானை வந்திக்கிறீங்கடா கமெண்ட் பண்ணி போங்க எப்படி ஈகிக்காம எப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நாங்க பள்ளி போயிட்டு பாப்போம் பள்ளி எங்க இது பள்ளி இது ரக்ஷபானை ஆறுக்கு தானே ஆறுக்கு 3 பள்ளி இது நடந்து போக டிஸ்டன்ஸ் ஆகிது போயிட்டு பாப்போம் ஐமன் சொன்னாரு வந்து அந்த கீழால ஒரு குகையாண்டு போதா பள்ளி பின்னுக்கு அந்த மையவாடி போதா அறுபது ஐயா இப்ப எப்படி எல்லாம் பாப்போம் ஓகே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது தொடர்ந்து பாருங்க ஓகே காய்ஸ் நான் பள்ளிக்கிட்ட போறேன் பள்ளிக்கிட்ட போய் செட் ஆகும் காய்ஸ் நான் பள்ளிக்கு வந்துட்டேன் பள்ளி இந்த பள்ளியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த பள்ளி தான் ரக்ஷபான ஜும்மா பள்ளி சரியா இந்த பள்ளியில ஒரு ஸ்பெஷல் உண்டு என்னண்டா இந்த பள்ளியில எங்களை வேற தானே பின்ன மிம்பர் உண்டு இந்த மிம்பர் 100 வருஷத்துக்கு விட பழசு 100 வருஷம் சரியா அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த பள்ளி இத்தனை வருஷம் பழசு இந்த புதிய பள்ளியில 100 வருஷம் பள்ளியில நான் மாதிரிக்கு 300-400 வருஷம் பழைய பள்ளி உண்டு உங்களுக்கு தெரியுமாக்கும் 1505 போர்த்துகீசர் ஸ்ரீலங்கா வந்த டைம் ஸ்ரீலங்கால போக்குவரத்து சேவை இது வந்து இப்ப மாதிரி பைக் கார் வாகனம் நிகழ்ல அப்ப வந்து முன்னும் ஆரை தானே ஆத்துல போட் மாதிரி பாரு மாதிரி கெட்டி கொண்டு தான் கொழும்புல இருந்து இங்கக்கு சீதாவதி நூறில இருந்து மகாவலி ஆத்துல வந்து கழனி ஆத்துல இது இப்படித்தான் போக்குவரத்து இருந்துச்சு அப்ப ஸ்ரீலங்காக்கே முஸ்லிம்கள் வந்தான் எதுக்குன்னு சொல்றாங்க வியாபார நோக்கத்துல வந்தாங்க அப்ப அவங்களுக்கு தொழுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டு அப்ப இந்த ஆத்துல போறதுவரை தான் ஈன ஒரு பள்ளி ஒன்று கெட்டிக்கிறான் அப்ப எங்கட பழைய ஆக்கள் பள்ளி எப்படி கெட்டிக்கிறாங்கன்றா ஆத்தால மண் கொண்டதுதான் பள்ளி கெட்டிக்கிறான் அப்ப இந்த பள்ளிக்கு வந்து அப்படி ஒரு வரலாறு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நான் நினைக்கிற மாதிரி ஸ்ரீலங்காவோட புறாவித்த டிபார்ட்மெண்ட் தானே அதால ஒரு சம்ரட்சித பண்ணணும்னு ஒரு பள்ளி தான் இது இந்த பள்ளியில சொல்ல போய்தா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு ஓனமெண்டா பள்ளியோட வந்து பேசி இவங்களுக்கு உதவி செய்யலும் அதையும் சொல்றதோட இந்த பள்ளியில ஸ்பெஷல் நீங்களும் ரக்ஷபானை வந்தா கட்டாயம் ஆத்துக்கு வந்து ஆத்த பாருங்க அப்புறம் பள்ளிக்கு வந்து கட்டாயம் ஒரு ரகா தொழுந்துட்டு போங்க எங்களுக்கு தெரியும் முஸ்லீம் கிராமங்கள் இது பேருவலை அக்குரனை அது மாதிரி மல்வானே அதே மாதிரி ஒரு மல்வானே அதே மாதிரி ஒரு கிராமம் சீதாவாக்க மாயாதுண்ணே அரசன் காலத்துல இங்கக்கு மல்வானுக்கு தான் முஸ்லிம்கள் வந்திக்கிறாங்க அப்ப மல்வான நான் இது மாதிரிக்கு இப்போக்கி 1505 மாதிரி பெருவலை மாறியதான் மல்வானையும் பலமான முஸ்லீம் ஏரியா வந்து அந்த காலத்துல முஸ்லீம் இந்த ஏரியா வந்து தான் மல்வானை ஓகே காய்ஸ் நான் வந்து பின்னு வைத்து பார்ப்போம் இவர் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த கல்லோண்டு பார்த்தோம் தானே அந்த கல்லுகளில சுரங்கம் உண்டு சுரங்க பாதை வண்டி இந்திக்குது அந்த பின்னுக்கு மையவாடிக்கிட்டால வெளியே வர இடமான பாதை உண்டு இப்ப அந்த அணைக்கு அங்க ஐக்கியமா இல்லையான்னு நான் கூட இதை பார்ப்போம் நான் நினைக்கிற மாதிரி பீக்காது நான் மிச்ச நாள் ஆகுது ஆனா நான் அன்னைக்கு எங்க ஈச்சன்னு சும்மா அடையாளங்கள் ஈக்கான்னு சும்மா இதை பார்ப்போம் வாங்க காய்ஸ் பள்ளி பின்போதுக்கு வந்தோம் இதால தான் போகணும் எங்கனைக்குமா அந்த சுரங்கப்பாதை வெளியே வருவது கொஞ்சம் முன்னுக்கு இப்போ அதெல்லாம் பார்க்கலாம் வந்து அது வந்து மூடிப்பட்டி இப்படி போயிட்டா அந்த அங்கே தொங்கல் மாதிரி தான் நீக்குது ஓகே இந்த இவர் எங்கடா இன்னும் ஒரு செட் ஆகி அன்பஸ் மல்லான் அன்பஸ் மல்லானில் எல்லாரும் அன்பஸ் எந்த கேட்டாரா தெரியும் ஆகலுக்கு இவர் அவங்களோட தம்பி அது மாமன உண்டு விலகிட்டு அந்த குரங்கப்பாதை வெளியே வருது இங்கனைக்குமா ஏரியா உண்டு தான் இப்போ மூடிப்பட்டு இதெல்லாம் மூடிப்பட்டுட்டேன்டா இப்போ வந்து மிச்சம் காலம் ஆகுது 1505 தான் நீந்திக்கிறார் அப்போ இப்போ சரி அதெல்லாம் மூடி இப்போ இதாகிட்டு இப்போ எல்லாம் வந்து இதாகிட்டேன்டா மிச்சம் காலத்துக்கு முந்தைய ஐயெல்லாம் இப்போ இன்றைக்கு நேற்று நடந்த சம்பவம் 400 வருஷமாகி முந்தின சம்பவம் அப்போ ஐயெல்லாம் வந்து இப்போ முடிப்பட்டி ஆனால் எங்களுக்கு வந்து இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியால் வந்து செக் பண்ண போல முந்தி செக் பண்ணிக்கிறாங்க அது சுட்டி தான் ப்ரூஃப் எல்லாம் மாறி சில சாமனத்தில் மியூசியத்தில் போய் தான் மல்வான சம்பவம் அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லாட்ட ஒரு மியூசியம் கட்டிக்கிறாங்க நான் இன்ஷால்லா ப்ளாக்ல அடிக்கும் அதை அதுலேயும் மல்வானோட சாமான்கள் அப்போ இன்னைக்கு வந்து நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்துக்குது அப்போ அந்த டைமில் வந்து நிறைய பழைய காலத்து சாமான் எழுதுப்பட்டு அதெல்லாம் வந்து சில மியூசியம்களில் முஸ்லீம் சம்பந்தமான மியூசியம் வண்டிக்கு வந்து எங்கே காத்தாங்கூட முன்னுக்கு எல்லாத்தையும் காட்டிப்படும் ஓகே காய்ஸ் நாங்கள் இணைந்து அடுத்த இடத்துக்கு போவோம் அடுத்து எங்கே போகிறேன் அடுத்து இப்போ நாங்கள் தொலை போகிறோம் தொழுந்துட்டு நாங்கள் போகிறோம் மல்வான ஃபோர்ட்டுக்கு ஓகே காய்ஸ் மல்வான ஃபோர்ட்டுக்கிட்ட வச்சு செட் ஆகும் காய்ஸ் பாருங்க பின்னுக்கால போர்டு விளங்குது மல்வான ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ட் இதுக்குள்ளே தான் நான் நினைக்கிற மாதிரி அந்த 150 மீட்டர் உள்ளுக்கு தான் இந்த ரோடால் தான் போகணும்
பைக்கு நாங்கள் பைக்கால் போயிடலாமோ தெரியாண்ணா உள்ளுக்கு ஓகே வாங்க அப்படியே உள்ளுக்கு போவோம் பைக்கில் எப்படி டீக்கேன்னு பார்ப்போம் 40 நான் நினைக்கிற மாதிரி உள்ளு கட்டிலெல்லாம் கட்டி வச்சுப்பாங்கண்ணா கட்டி வச்சுப்பாங்களா நீங்கள் பேசிக்கிறீங்க நீங்களும் பேசிடல இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ போகிறோம் நான் நினைக்கிற மாதிரி உள்ளுக்கு வந்து இப்படி இருந்ததுக்கு உள்ளுக்கு வந்து பில்டிங்காக கட்டி பெரிய பில்டிங் ஆகும் நான் கால் போட் போய்த்தோம் அதே மாதிரி நினைக்கிற பெரிய பில்டிங் ஒன்று என்ன சேர்த்தீங்க போட்டோ போட்டோ தேடுறேன் மல்வான போட்டோ கூகுள் சர்ச் வருது போட்டோ காணுமே போட்டோ காணும் இதை நம்ம மரம் தான் என்ன பாக்கு மரம் இது போட்டோ காணும் காய்ஸ் உங்களுக்கு விளங்குங்க சரி போட்டோ இல்லையே நான் கோல் போட்டோ கண்டேன் கோல் போட்டோ நானும் எதிர்பார்த்து வந்தேன் காய்ஸ் போட்டோன்னு சொல்ல போகல அந்த இப்படி வெள்ளை வெள்ளையா ஐக்குமெண்டா கல்லு கல்லா ஐக்குமெண்டு இங்க இல்ல இதான் போட் அதான் கல்லு மாதிரி இதான் போட் இப்படி ஒரு சர்ஜன் நடந்திருக்கும் இப்ப ஸ்ரீலங்கா தான் இது அப்ப பழைய சாமான் வந்து இந்த இதாக மாட்டாங்க சேஃப்டி பண்ண பாதுகாக்க மாட்டாங்க இனி அப்படியே அழிஞ்சு போயிட்டு மல்வான போர்ட் போர்த்துகீசர் என்ற காலத்துல தொன் ஜெரனிமோ அசவேத் என்ற கவர்னர் தான் இங்க மல்வான போர்ட் உண்டு இப்ப நீங்க கோல் போர்ட் காண்றீங்க தானே அதே மாதிரி போர்ட் உண்டு செஞ்சுக்கிறாரு செஞ்சு அவர்கிட்ட ராஜதானே மீந்துச்சு அப்ப வந்து அந்த போர்ட் அடிக்கல்கள் அத்திவாரம் பேஸ்மெண்ட் தான் இப்ப எங்களுக்கு இது மட்டும் தான் நீக்குது பேஸ்மெண்ட் விலங்கு தானே எங்களுக்கு பேஸ்மெண்ட் தான் இது ஒசகம் வந்தீங்க கோல்ஃப் கோர்ட் விலங்கு தானே எங்களுக்கு அதே மாதிரிதான் பேஸ்மெண்ட் இப்படி போயிட்டு அந்த சைடு இவ்வளவு தான் இப்பகி மிஞ்சிக்குது இத வந்து ஸ்ரீலங்கா புறாவித்யா டிபார்ட்மெண்ட் சந்தரட்சணை பண்ணிக்கிறாங்க இதுல ஒண்ணுமே செய்யறா இத வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா வந்து அவன் வச்சுக்கிறாங்க இப்ப நாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று விலங்கு எடுக்கணும் என்னன்னா ஸ்ரீலங்கால இதே மாதிரி இடங்கள் பாதுகாக்கப்படணும் ஸ்பெஷல் விஷயமா சொல்லணும் இந்த ஏரியா சரியா மல்வான முஸ்லிம் மகளிர் தான் ஈந்திக்குது அப்ப பிற்காலத்துல தொழில் அதிபர்கள் வந்து இங்கல சிங்களத்தருக்கு வித்து அது அப்படியே சிங்களத்தருக்கு பெய்த்து இது வந்து ஒரு பௌத்தலிக பர்சனல் இடமா தான் இது ஈக்குது ஒருத்தர காணியில தான் நீக்குது இது ஆனா வந்து அதுல ஒன்னும் கெட்டேலா கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்ல கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்காது இனி நீங்களும் மல்வானைக்கு வந்தா கட்டாயம் மல்வான பலகோட்டுக்கு வந்து போவேன் ஒண்ணும் இல்ல பாக்குறது ஆனா பாத்துட்டு போவோம் அது சந்தோஷமாயிருக்கும் மல்வானைக்கு மல்வான பலகோட்டு எங்கேன்னு தெரியாது எனக்கும் தெரியா நானும் கூகுள்ல போட்டுதான் வந்தேன் இனி கூகுள் அப்ப போட்டு சரி வாங்க மல்வான பலகோட்டை மல்வான ஃபோர்ட் சர்ச் பண்ண வரும் இந்த ஏரியா தான் மல்வான ஃபோர்ட் காஷ் இதே போல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளையிலும் என்ன சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்து கொண்டீங்கன்னா இப்பவே பண்ணி வச்சுக்கோங்க நான் சும்மா காட்டுறேன் சினிமாட்டிக்ல இந்த மல்வான ஃபோர்ட சில ஃபுட்டேஜஸ் வாங்க பார்க்கலாம் காய்ஸ் பாத்தீங்கன்னா ஐமன் அணிகிறார் ஐமன் ஏறிக்கிற இடம் தான் ஃபோர்ட் அந்த துண்டு தான் இப்போதைக்கு மிஞ்சி அடுத்து எல்லா துண்டும் வந்து அழிஞ்சிட்டு மிக வந்து கவலைக்குரிய விஷயம் என்ன வந்து தொல்பொருள்கள் ஹிஸ்டரி வந்து இல்லாமிக்கிறது ஹிஸ்டரி வந்து அழிஞ்சிட்டு ஹிஸ்டரியை காப்பாத்துறது பொறுப்பு கட்டாய பொறுப்பு நாங்க வந்து இது விட கொஞ்சம் யோசிக்கணும் சரி அழிஞ்சிட்டு இனிமேல் ஈக்கிறது சரி நாங்க பாதுகாப்போம் ஓகே பாருங்க இப்போதைக்கு இதான் நாங்க ஈக்கடுத்து எங்க போவோம் சாப்பிட போறோம் இப்ப நான் சரியான பசி ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு 1:30 மட்டும் ஆகுது நாங்க சாப்பிட போவோம் சாப்பிட எந்த கடைக்கு போவோம் நீ உங்களுக்கு தெரியுமா கோல்ட் ஃபேஸ்ல ஒரு ஃபேமஸான கடை முந்தி நானாஸ் அதுல சாப்பாடு ட்ரை பண்ண மாதிரி தான் பார்த்தேன் நானாஸ் வந்து மல்வானாகல் கோல்ட் ஃபேஸ்ல தான் இந்திச்சு முந்தி இப்ப மல்வானி வந்திக்கிறான் இல்ல கோல்ட் ஃபேஸ்ல இப்போ மீகுது முந்தி செஞ்சா கழிக்கிறான் அந்த பேரை வச்சு இப்ப செய்யறான் வேறாங்க ஓகே காய்ஸ் நாங்க சாப்பிட போவோம் சாப்பிட்ட இடத்துல வச்சு செட் ஆகும் காய்ஸ் வந்தேன் நானாஸ் ஹோட்டல் சாப்பிட்டதுக்கு இல்லை வந்துட்டாங்க என்ன கதை என்ன சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஓகே சரி காய்ஸ் சாப்பிடுவோம் சரியான பசி இது கொண்டேன் ஆர்டரை போட்டாரு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சாப்பாடு வந்துட்டு தின்னுவோம் வேணா
காய்ஸ் சாப்பிடுவோம். வேற லெவல்ல பசி. வேற லெவல். சொன்ன மாதிரி நானாஸ் வந்து ஹீரோ. சரியா மல்வானையில் வந்த மல்வானைக்கு மல்வான் டவுன்ல இது நானாஸ் கடையை வந்தால் சுப்ரி சாப்பாடு கொண்டு தின்னுட்டு வெட்டிட்டு போதும். நாக் அவுட் பண்ணுவோம் காய்ஸ். இது பேசல தொட்டு பனஞ்சி அடிச்சு பாபம். வாவ் நல்லா இதுதானே இன்னும் ரைட் காய்ஸ். ஃபுட்டு வீடியோ இல்லை இது வந்து வ்ளாக்லாம் நிறைய வர வைக்கணும் வீடியோ வரையுது நிறைய. ஸோ வந்து நான் திண்டது மிச்சம் காட்டலை. சாப்பாடு திண்டுட்டு செட் ஆகும். ஓகே காய்ஸ். சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வந்து அசர் தொலைத்துக்கு வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம் குளிக்கிற பொறுத்துக்கு குளிக்குள்ள வத்த வெவை செம்புள்ளியில் வத்த வெவை செம்புள்ளி காய்குள்ள சிம்புள் இப்படி காது முந்தி காலத்தில் ராஜா வந்து போட்டாராம். முதல் ஈகிதான் என்னதுன்னு பார்ப்போம். செட் ஆகிது மல்வான பொடியம்மாக்கள் பள்ளியில் வச்சு பள்ளிக்கு வந்து நீங்கள் ஊட்டிக்கிட்ட எங்கே இடம் இங்கே தாங்க. ஓகே இதுதான் விடு கப்பல் மாதிரி கட்டிக்கிறான். ஆசி வீடு வந்து தாலும் வேணாம் மல்வான் வெள்ளம் வந்த தாலும் எல்லாம் வெள்ளத்துல தான் வீடியோ போடுவேன். இனிமேல் எதுனாலும் போடுவேன். இப்போ நான் போக மாட்டதுக்கு இல்லை. ஓகே காய்ஸ். குளிக்கிற போல கிட்ட வச்சு செட் ஆகும். காய்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோம் குளம். இதுதான் குளம். இப்ப நாங்க குளிக்க போறோம். ஐமன் என்ன கதை? வந்துட்டோம் குளத்துக்கு. வத்த குளம். இனி இந்த குளத்தை நான் வந்துக்கிறோம். ரெடியா தான் வந்தோம் ஒட்டு பேரை எடுத்துக்கொண்டு குளிக்கிறதுக்கு. பட் என்னமோ ஒரு காரணத்தால இந்த எங்களுக்கு லக்கொண்டு இல்ல குளிக்கிறதுக்கு. இந்த ஏரியால இப்ப தண்ணி கொஞ்சம் கூடவாகுது. கொஞ்சம் பயமாயிக்குது. ஆண்டுட்டோம் என்ன செய்ய குளிச்சுக்கிறீங்களா? ஒரு பணம் குளிச்சுக்கிறேன். எத்திரில பையன் லகியாது முகத்து என்ன எத்திரில வேணும் அப்பாட சரி. காய்ஸ் அந்த அடியால போயிடுவான் காய்ஸ். அவன் பேத்திக்கிறானா பேத்த அங்கால வரையிலுவான் படகாக இது கூட அப்பாட சரி. அத்தனைதான் பல்ல மாத்தத்தையும் நேத்தான் சேப்பைக்கு வளவகேத்தின் பாயிராம எனக்கெல்லாம் தாழ்பாங்க இவங்க இதாக்கினதுக்கு. நாங்கள் வந்து பயந்து இறங்கல. ஆனால் இவங்க வந்து ஆற்றுல குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரம்புட்டாங் காடு ஃபுல்லாகவே வந்து ரம்புட்டான் மரம் தான். ரம்புட்டாங் மரம் ஈக்கிற இடத்துக்கு தான் வந்துக்கிறேன். இங்கனைக்கு ஃபுல்லாக வந்து ரம்புட்டான் தான் நிற்குது. பின்னுக்கு முன்னுக்கு எல்லா இடத்துலையும் ரம்புட்டான் தான் நிற்குது. ஆனால் என்ன சீனண்டா வந்து காய்ஸ் இங்கனைக்கு வந்தீங்கன்னா ரம்புட்டாங் இல்லை. பிகாஸ் வந்து இது ரம்புட்டாங் சீசன் இல்லை. ஐயன் ரம்புட்டாங் இல்லை. ரம்புட்டாங் இல்லை. மல்வானில் ரம்புட்டான் வரும் மே மாதத்துக்கு போகிறோம். ஒரு 2 மாசத்துக்கு கூட மல்வான் இதெல்லாம் பல்ப் தொங்கின மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க சோப்பு மல்வான் ஸ்பெஷல் தின்னோம்னா மல்வானைக்கு வாங்க. ஓகே காய்ஸ் ரம்புட்டாங் தின்ன கிடைக்கல. சோ சேட் காய்ஸ். அடுத்த முறை வருவோம் சரியா? ரம்புட்டாங் இன்னைக்கு வருவோம். இன்னைக்கே வந்து பாருங்க இங்கனே ஃபுல்லாவே ரம்புட்டான் மரம் தான். இன்னைக்கு வருவோம் வந்து ரம்புட்டான் பிப்பம் தோசை போடுவோம் அச்சார் போடுவோம் எல்லாமே போடுவோம். ஓகே தின்னுவோம் பண்ணுவோம். நாங்கள் வந்து அந்த டவுனுக்கு போவோம். டவுனுக்கு போயிட்டு எப்படி வைபிக்கு அண்ட் அந்த மல்வானை தெரியும் உடுப்புக்கு பட்ட ஃபேமஸ் ஏன்னா மல்வானுக்கு வந்தா ஃபேப்ரிக் மல்வான் என்றாலே ஃபேப்ரிக் தான். ஃபுல்லாக வந்து இன்னைக்கு அப்படி பார்த்தா விளங்கும் எல்லாம் ஃபேப்ரிக் தான். அதான் ஃபுல்லா ஃபேப்ரிக். நான் சும்மா இந்த கடைக்குள்ள போயிட்டு பாவோம் என்ன நீங்க காய்ஸ் பாருங்க. இங்க வந்தீங்கன்னா அவளுக்கு ஃபுல்லா ஃபேப்ரிக் எல்லா வெரைட்டியும் மிக்கண்ணா. ஒவ்வொரு புடவை மிக்குதா எல்லா கலர்லயும் மிக்கி வண்ண வர்ணமா. இந்த கடையில நீங்க வீடியோல போட்டீங்க? ஓ நான் போட்டிருந்தேன் கஸ்ட்டுக்கு.
இதுதாண்ணா பாருங்க எப்படி இருக்கேன் நீங்க மல்வானைக்கு வந்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி இல்லாத புடவை இல்லைண்ணா புடவை மீது மல்வானை இல்லாத புடவை இல்லை மல்வானே புடவைதான் மல்வானே புடவைதான் மல்வானைக்கு இனிமே ஒத்த கருத்து புடவைன்னு சொல்லலுமே வந்து அவ்வளோத்துக்கு எல்லாமே பாருங்க இது வந்து ஒரு கடையாண்டி கேட்டா இல்ல கடலடி தான் சொல்லுவோம் ஃபுல்லாவே எப்படிதான் சுபிரிதான் இதே மாதிரி நிறைய கடை மல்வானை வந்தா நிறைய கடை பார்த்து கொள்ளையிடும் பிரைசஸ் எல்லாம் சீப்பா கேளும் கிலோ கெட்டிக்கலும் உங்களுக்கு வந்தா மல்லானைக்கு மல்வானை வாங்க உடுப்பு தக்கிறீங்க என்றா மல்வானை வாங்க புடவை எடுங்க தரீங்க மல்வானையில புடவை கடல் ஃபுல்லா அந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா ஃபேப்ரிக் கடை தான் கூட மேல மீது மேலே பாப்போம் மேல ஏறி மேல கர்டன் ஃபுல்லா கர்டன் தான் அம்மாட்ட சரி கலரா டிசைன் ஆகி ஃபுல்லா கர்டன் வீட்டுக்கு தேவைன்னா கர்டன் வாங்க மல்வானைக்கு இங்க இல்லாத ஃபேப்ரிக்கே இல்லைன்னு சொல்லுவோம் வேண்டாம் எல்லாம் இங்க பெட்ஷீட் ஒன்றுமா பெட்ஷீட் உங்களுக்கு சாரி போட எல்லா போடையும் இங்க எடுத்துக்கொள்ளும் இதே மாதிரி நிறைய நான் ரோட்ல கண்ணன் வார வழியில ஃபுல்லா வந்து ஃபேப்ரிக் கடை தான் ஃபுல்லா ஃபேப்ரிக் கடை தான் வர அடுத்த கடை விட ஃபேப்ரிக் கடை தான் கூட மல்வானா ஃபேப்ரிக் தான் முந்தி ரமுட்டாங் இந்திச்சி மல்வானா இப்ப ஃபேப்ரிக் தான் சொல்லுவாங்க மல்வானா ரமுட்டாங்கன்னா சரி சீசனுக்கு ஃபேப்ரிக் அப்படி இந்த நாளும் தான் ஓகே நான் இந்த மல்வான வீடியோ பெருசா வந்துட்டு இவ்வளவு நேரமா பார்த்தேக்கு தேங்க்யூ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாரு ஐமன் பாய் நான் ஐமனோட சேர்ந்து நிறைய வேலை செய்கிறோம் ஓல் ஐலண்ட் ட்ரிப் பண்ண போறோம் அது சரி ஓல் ஐலண்ட்ல எல்லா இடம் கவர் பண்ணுவேன் இப்போ இந்தியா ஒவ்வொரு நாடா முன்னே போயிடும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக வந்து லைக் கொண்டு தட்டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் வந்து தரணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போடும் இதே போல இன்னொரு வீடியோல கிட்ட செட் ஆகும் இன்னைக்கு போயிட்டு வரேன் சரியா பாய் மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துங்க அப்படியா